சந்தோஷம். இவன் நாமம் சிவராஜு. இவன் சக்தி ஜோதி தூதரை அடைந்து ஒரு வருட காலங்களாகுது. இவனுக்கு 21 வயது இருக்கும் பொழுது மற்றொரு இடத்தில் வேறொரு குருவால் குண்டலினி உபதேசம் இங்கே மூலாதாரத்தில் தட்டி நேராக கொண்டுட்டு இந்த புருவ மத்தியில் வைக்கப்பட்டது. ஆனால் இந்த பிடரி உச்சிக்கண் சுற்றப்படவில்லை. அப்போ நேராக கொண்டுட்டு இங்கே புருவ மத்தியில் வைக்கும் பொழுது பிடரியில் ஒரு கீறல், உச்சியில் ஒரு கீறல் உள்ளது. ஏனென்றால் சக்தி ஜோதி ஞான உபதேசம் என்பது ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலாதாரத்தில் தட்டி கொண்டாந்து பிடரியில் சுற்றி உச்சியில் சந்திரனை சுற்றி புருவ மத்தியில் வைப்பாங்க. அப்போ தான் சூரியன், பிடரி என்பது சூரியன் சோலார் சிஸ்டம், அந்த உச்சி என்பது சந்திரன் மூன், அப்புறம் இது ஆக்ஞா தபலோகம். அப்போ முதல் உபதேசத்திலேயே மூலாதாரத்தில் தட்டி கொண்டாந்து பிடரியில் சுற்றி உச்சியில் சுற்றி புருவ மத்தியில் வைக்கும் பொழுது அந்த சோலார் சிஸ்டம் என்னக்கூடிய அந்த சூரியன், சந்திரன் மற்றும் பூமி கம்ப்ளீட் ஆகுது. அப்போ உயிரினங்கள் அங்கே வாழ முடியும். இப்போ இவனுக்கு ஆரம்பத்தில் நேராக கொண்டாந்து இங்கே புருவ மத்தியில் வச்சுட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் தியானிக்க உள்ளுக்குள்ள இறைவனை காண வேண்டும் என்று தியானிக்க என்ன ஆச்சுன்னா, அந்த சக்தி தேங்கி சக்தி நிறைஞ்சி மித்த சக்கரங்கள் துறக்காதனால எங்கே போவது என்று தெரியல. அப்போ அந்த பிடரியில் உஷ்ணமாவது, மித்த இந்த உடல்கள் வலி ஏற்படுது போன்ற பிரச்சனைகள் இவனுக்கு இருந்தது. அப்போ ஒரு நாள் கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்கே சக்தி ஜோதி தூதர் தியான வகுப்பு நடத்திக்கிட்டு கொண்டிருந்தார். அப்போ அங்கிட்ட போகிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, மூலாதாரத்தில் தட்டி கொண்டாந்து பிடரியில் சுற்றி உச்சியில் சுற்றி பிறகு இங்கே நெற்றிக்கண்ணில் வைக்கிறாரு. அப்போ அந்த குண்டலினி சக்தி முறையாக இயங்குது. பின்னர் ஒரு சக்கரமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, பின்பு பரம் இன்ச் சுத்தி செய்து உச்சியில் அண்டத்தோடு இணைய செய்கிறார். அப்போ அந்த சக்தி முறையாக மேலே அண்டத்தில் உள்ள சக்தியோடு இணையுது. அப்படி இணையும் பொழுது நம்மளோட அந்த மூச்சு காற்று குறையும். ஏன்னா ஒரு சக்கரங்களும் தொடர்ந்து செயல்படும் பொழுது அந்த சுரப்பிகள், அந்த சக்கரத்தில் இருக்கிற அந்த சுரப்பிகள் நல்ல அந்த சுரக்க ஆரம்பித்த பிறகு அந்த உடல் ஆரோக்கியமாகும். ஆரோக்கியமாகிட்ட பிறகு நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் லெவல் குறைவாக தேவைப்படும். அப்போ இந்த மூச்சு காற்று குறையுது. தியானிக்க நமது மூச்சு காற்று குறையுது அப்படின்னா, இப்போ ஒரு தடவை மூச்சு இழுத்து விட்டுட்ட பிறகு அந்தாண்ட சர்டன் பீரியடுக்கு நமக்கு அந்த அடுத்த சுவாசம் தேவைப்படாது. ஏன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்கன்ஸும் நல்லபடியாக இயங்குறதுனால அங்கே உங்கள் உடல் ஆரோக்கியமாகி குறைஞ்ச அளவில் பிராணவாயு தேவைப்படுது. அப்படியே மூச்சு குறைஞ்சி எண்ணிக்கை ஈசனோட பிராணாய்ட் கவசம் இந்த உச்சி வழியாக சந்திரன் ஊடாக சக்தி அதன் வழி நம்ம சுவாசிக்கிறோமோ அன்றைக்கி சமாதி நிலை. தூதர்கள் சக்தி ஜோதி தூதர் எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையை நாம் அடையும். அது வரையில் நம்ம தியானிக்க அந்த மூச்சு காற்று மெதுவாக குறைஞ்சி அந்த ஈசன் நிலையில் நிறுத்துகிறது. அதுதான் சக்தி ஜோதி தூதர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, உலக சமாதான ஆலயத்தின் உயர்ஞான குண்டலினி உபதேசம் ஈசனாக உள்ள மனிதனை ஈசன் நிலையில் நிறுத்துகிறது அப்படின்னு. அப்போ ஈசனாக உள்ள மனிதன் என்னன்னு பார்த்தோங்கன்னா, முதல்ல ஜீவ பரமாத்மா என்பது அந்த ஜீவன் பெரிதாகவும் அந்த பரமாத்மா சின்னதாகவும் இருக்குது. அப்போ நம்ம தியானிக்க அந்த மூச்சு காற்று குறைய என்ன ஆகுது, அந்த பரமாத்மா பெருசாகுது, ஜீவாத்மா சின்னதாகும். பிறகு ஒரு நிலை அடைஞ்ச பிறகு ஜீவ பரமாத்மா என்ன ஆகுதுன்னா பரம ஜீவாத்மா நிலையை அடையுது. அப்போ உலக சமாதான ஆலயத்தின் உயர்ஞான குண்டலினி உபதேசம் ஈசனாக உள்ள மனிதனை ஈசன் நிலையில் நிறுத்துகிறது. அந்த நிலையை நாம் அடையணும். இன்றைக்கி பல வகைகளில் இந்த தியானத்தை உபதேசிக்கிறாங்க பல முறைகளில். ஆனால் எது சரியான முறை என்று பார்க்கும் பொழுது, எந்த தியானம் நம்ம தியானிக்கும் பொழுது நமது அந்த மூச்சு காற்று குறைஞ்சி ஆயுள் நீடித்து உடல் ஆரோக்கியமாகுதோ அதுவே முறையான தியானமாக ஆகிறது. ஏன் பலர் பல விதங்களில் அந்த தியானத்தை உபதேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோங்கன்னா, அவர்கள் அந்த உபதேசிக்க அந்த ஆசான்கள் தூதர்கள் அவர்கள் அந்த நிலையை ஒன்றும் அடையலை. நிலையை அடைஞ்சு சென்று வந்தவர்களுக்கு தான் அந்த பாதை தெரியும். அப்போ சக்தி ஜோதி தூதர் அவர்கள்
அந்த நிலையை அடைஞ்சி அவர் ஆன்மா அண்டத்துக்கு போயிட்டு மீண்டும் இந்த உடலுக்கு வந்தோடனே அந்த முறையான பாதையில் உபதேசிக்க வழிமுறையை அவர் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கார். அதனால் ஒரு சக்கரங்களையும் சுற்றி உச்சியில் சதாக்கலையை மலர செய்து அந்த பரம் இன்ச் என்னக்கூடிய அந்த உச்சியில் அந்த அண்டத்துலேருந்து சக்தி ஜாயின் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த சக்தி போயிட்டு அண்டத்தில் இருக்கிற ஜோதியோடு இணையுது. அப்போ சக்தி ஜோதி அதையே வந்துட்டு சக்தி ஜோதி ஞான உபதேசமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி பள்ளியில் பல சிலிபஸ் வந்துட்டு முறையாக ஒரு சிலிபஸ் தான் வந்து பிள்ளைங்களுக்கு கற்பிக்கிறாங்க. அந்தமாரி வந்துட்டு இந்த சக்தி ஜோதி குண்டலி ஞான உபதேசம் வந்துட்டு சக்தி ஜோதி தூதர் வந்துட்டு நமக்காக வந்துட்டு வழிவகுத்து வச்சுருக்காரு. ஊனுருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தம் கண்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஊனுருக்கி என்பது நம்ம தியானித்து அந்த சக்தியை பெருக்கி கொண்டாந்து இந்த புருவ மத்தியில் நிறுத்தணும். அதன் பிறகு உள்ளொளி பெருக வேண்டும் என்றால் அந்த பரம் இன்ச் என்று கூடிய அந்த சதாக்களை மலர்ந்து அந்த அண்டத்தில் இருக்கிற சக்தி வந்து உள்ளுக்கு ஊடுருவி பின்பு வந்துட்டு நமக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த உள்ளொளி வந்துட்டு பெருகும். இன்றைக்கி வெளியில் புறத்தில் நம்மளுக்கு அடிப்பட்டால் ஒரு மருத்துவரை பார்க்குறதுக்கு போகிறோம். அதோட ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம் உள்ளுக்கு. இன்னும் ஃபர்தராக போனோன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனிங் போகிறோம். ஆனால் வந்துட்டு சில நோய்கள் வந்துட்டு மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது. ஏன்னா வந்துட்டு அது சூக்கம உடம்பு எனக்கூடிய அந்த கோஷியல் பாடி சம்மந்தப்பட்டிருக்கும். அது வந்துட்டு சக்தி ஜோதி தூதர்கள் அவர்களால் அந்த கண்களுக்கு வந்துட்டு நல்லா வெளிப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வந்துட்டு அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி மலரச் செய்து முறையாக இணைச்சி விட்டுட்ட பிறகு அந்த ஜோதி வந்துட்டு உள்ளுக்கு இறங்குறப்ப அந்த சக்கரங்கள் முறையாக வேலை செய்கிறப்ப என்ன ஆகுது, அந்தந்த இடத்துல இருக்கிற அந்த சுரப்பிகள் நல்லா இயங்கி பின்பு வந்துட்டு இந்த உடல் ஆரோக்கியமாக வச்சு அந்த நோயை குணப்படுத்துது. அதனால் வந்துட்டு இந்த புறக்கல்வியை படிக்கிற மானிடர்கள் வந்துட்டு அகக்கல்வியில் உயர்ந்த அந்த தூதர்கள் வந்துட்டு சரணடைஞ்சு எவ்வளோ தான் புறத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் பணம் ஈட்டினாலும் வந்துட்டு அந்த அகக்கல்வியை தேடி இறுதியாக அவர்கள் வரவேண்டி இருக்கிறது. இந்த சக்தி ஜோதி ஞான உபதேசம் வந்துட்டு நமக்காக ஈசன் வந்துட்டு சக்தி ஜோதி தூதரன் மூலியமாக எங்கள் மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக தூதரை அனுப்பியிருக்காரு. நம்ம முறையாக இதை பின்பற்றி தியானித்து வந்தோன்னா நமது ஆன்மாவின் ஏக்கங்கள் ஒன்று ஒன்றா நிவர்த்தி செய்து பின்பு வந்துட்டு அந்த ஆன்மாவை மிகைப்படுத்தி ஈசனாக உள்ள மனிதனை ஈசன் நிலையில் நிறுத்தும். சந்தோஷம்.